இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர் இது என் வேத புஸ்தகத்திலே எனக்காக அநேக வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கைகளையும் சொல்லியிருக்கிறார். நான் இந்த வேத புஸ்தகத்தை தினமும் வாசிப்பதால், தினமும் நேசிப்பதால், தினமும் சுவாசிப்பதால், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக தினமும் விசுவாசிப்பதால் என் தேவன் இதிலே சொல்லியிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் எனக்கும் உரியதாகும். ஏனென்றால் நான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலன் யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். எல்லாம் எடுத்துச்சா? பேதுரு, யாக்கோபு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வரும். யாக்கோபு எடுத்தாச்சா? அட்டவணையில பாரு, எத்தனை பக்கம் தெரியும். எடுத்துட்டியா? சரி, சந்தோஷம். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஜெபம். எங்கள் கண்மலை எங்கள் மீட்பராகிய எங்கள் கர்த்தாவே, இது நேரத்தில் சுவாமி, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இறுதியின் தியானம் உங்களுடைய சமூகத்தில் பிரதியா இருக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமையானவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கடந்த சில மாதங்களாக நாம் என்ன பார்த்துட்டு வரோம்? எதை பற்றி பார்த்துட்டு வரோம்? ஜெபத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த ஜெபத்தை பற்றி நம்ம பார்க்கறதுனால அநேகருடைய ஜெப வாழ்க்கை என்ன ஆகுது? மாற்றம் அடைந்திருக்குது. அநேகருடைய ஜெப வாழ்க்கை வலு பெற்றிருக்கிறது, வல்லமை அடைந்திருக்கிறது, ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறது. அவர்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை கொடுத்திருக்கிறது, அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது, அவர்களுக்குள்ள ஒரு மன நிம்மதியை கொடுத்திருக்கிறது. சரியா? அப்ப இந்த 12-13 வாரமா நாம இந்த ஜெபத்தை பற்றி பார்த்துருக்கோம். நான் இதை ஒரு ஒரு திரும்பி ஒரு ரிவைஸ் போறேன் நான். ஏன்னா 3 வாரம் நாங்கள் இல்லை, அதில் ஒரு 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 ரிமைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைய வருஷத்துக்கு வரேன். நான் டைம் ஆகிடுச்சு, நான் அதிகமாக நான் பேச மாட்டேன். முதல் வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, சீமோன் பேதுருவை பற்றி பார்த்தோம். ஆண்டவரே, இது நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அவர் என்ன பண்ணாரு? வானாரு, பதில் கொடுத்தாரு. இன்னும் அடுத்த வாரம் பார்த்தோம் பிரேயர்ல, சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். அப்ப என்ன பண்ண சொல்றாரு? சாத்தானுக்கும் பதில் கொடுத்து சொல்றாரு. சரியா? பேதுருக்கும் பதில் கொடுத்தாரு, சாத்தானுக்கும் பதில் கொடுத்தாரு. சாத்தானுக்கு பதில் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாரு பேதுருக்கிட்ட? நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டு. அங்கேயும் பதில் கொடுக்கிறாரு, இங்கேயும் அவன் என்ன பண்றாரு? திடப்படுத்துகிறாரு. சரியா? அப்ப அதை பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தோம் யாபேசுடைய ஜெபம். சரியா? இன்னைக்கு கூட நான் சொன்னேன், ஊழியக்காரங்களை வச்சு ஜெபிக்கும் போது அடுத்த வாரத்தில் நம்ம யாபேஸ் ஜெபத்தை பற்றி சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா கடந்த 25 வருஷத்துக்கு மேலாக நான் யாபேசின் ஜெபத்தை குறைஞ்சது 2 தடவை, 3 தடவை சாப்பிட்டேன்னா 3 தடவை, 4 தடவை சாப்பிட்டேன்னா 4 தடவை இல்லை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு ஜெபத்துல நான் என்ன பண்றேன்? நான் யாபேசின் பிரேயரை சொல்றேன். Oh Lord, that you would bless me indeed, enlarge my territory, that your hand would be with me, you would keep me from evil, so that I may not cause any pain to you, but bring glory and honor to your name. இதை நான் சொல்லாத நேரம் கிடையாது. இது என் குடும்ப ஜெபம்.
ஒரு நாளும் நாங்கள் குடும்பத்தில் ஜெபிக்கும் போது, சேர்ந்து ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்தை நாங்கள் சொல்லுகிறோம். அப்படி சொல்லும்போது அதற்கான பலனை நாங்கள் என்ன பண்றோம்? அனுபவிக்கிறோம். அதுக்கு நான் சாட்சி. ஏன்னா என்னுடைய எல்லையை அவர் என்ன பண்ணிருக்காரு? 1-2 அல்ல, எல்லாவற்றிலையும் அவர் என்ன பண்ணுகிறவராக இருக்கிறாரு? பெரிதாக்குறவராக இருக்கிறாரு. என்ன, அதே போல எஸ்ஐகே ராஜாவுடைய ஜெபத்தை பார்த்தோம். என்ன, ஏசாயா தீர்க்கதரிசி போய் என்ன பண்றான்? சொல்றான், ராஜாவே உன் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? தூக்க போறாரு. நீ என்ன பண்ண? எல்லாத்தையும் ரெடி பண்ண அப்படின்னா அவன் என்ன பண்றான்? மன கசந்து செவுத்து பக்கம் திரும்பி அழுது ஜெபிக்கிறான். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமும் உண்மையும் மன உத்தமும் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நீ நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எஸ்ஐகே மிகவும் அழுதான். அப்போ போன தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? திரும்பி அனுப்புறாரு. போய் அவன்கிட்ட சொல்லு, நான் இன்னொரு 15 வருஷத்தை அவனை கூட்டி கொடுத்தேன், அவன் கண்ணீரை கண்டேன், நான் விண்ணப்பத்தை கேட்டேன், அவனுக்கு நான் என்ன பண்றேன்? எக்ஸ்ட்ரா கொடுக்குறாரு. அடுத்து பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி விரோதிகளா வந்து என்ன பண்ணிட்டாங்க? அவர் இருக்கிற மலையை சூழ்ந்து விட்டாங்க. தீர்க்கதரிசி மலை மேல இருக்க அந்த மலையை சூழ்ந்துட்டாங்க. வேலைக்காரன் என்ன பண்றான்? பயந்து நடுக்கு சாவுறான். என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு. எலிசா தீர்க்கதரிசி அவர் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு சின்ன ஜெபத்தை பண்றாரு. ஆண்டவரே, இவருடைய கண்கள் பார்க்கும்படி அது திறந்தார்கள். ஒரு தான் சொன்னார். அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் உடனே அவன் கண்களை திறந்தாரு. அந்த மலைப்பூரா என்ன பார்க்கறான்? அக்கினிமயமான ரதங்களையும் குதிரைகளையும் பார்க்கறான். ஆண்டவர் உடனே பதில் கொடுக்கிறாரு. ஒரு தீர்க்கதரிசி அவனுடைய வேலைக்காரன் கண்ணை திறக்கிறது. நாமெல்லாம் வேலைக்காரன் என்ன பண்ணுவோம்? அவ்வளோ கேவலமா நடத்துவோம், துச்சமா நடத்துவோம். நான் அப்படி நடத்த கிடையாது. நான் எப்படி அதே போல நான் வேலைக்காரன் என்ன பண்றது? பார்த்துக்கிறது. ஏன்னா எனக்கு வந்து எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட். எல்லாம் என்ன பண்ணுது? ஒரு சர்க்கிளில் போயிட்டு இருக்கு. இல்லைன்னா ஒரு சர்க்கிள் இப்படி போகுது, இல்லைன்னா இப்படி போகுது. இப்படி போகிறது இப்படி தான் வரணும், இப்படி போகிறது என்ன ஆகணும்? மேலே போந்து கீழே வந்தே ஆகணும் இல்லையா? அப்போ நம்ம மேலே இருக்கிறவன்ட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு கீழே வரும்போது என்ன பண்ணோம்? கீழே வரும்போது நமக்கு நன்மைகள் இருக்கிறபடி என்ன பண்ணணும்? மேலே இருக்கும்போது அதை பாதுகாத்துக்கொள்ளணும். அப்போ அவன் பண்ணுற பாருங்க ஜெபம், அது கேட்கப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் யபீருவின் ஜெபம். யபீர் ஒரு பெரிய ஜெபாலய தலைவன், வல்லமை உள்ளவன், பாப்புலர், என்ன பெரிய ஆளு. ஆனா வந்து என்ன பண்ணுற? ஆண்டவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் கையை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள் என்றால் கவலைப்படாத, நான் வரேன் அப்படி சொல்லி என்ன பண்றாரு? அவர் லேட் ஆக்குனாலும் லேட்டஸ்டா போய் என்ன பண்றாரு? அந்த பிள்ளைய சுகப்படுத்துகிறாரு. அதில் அவனுடைய பெருமை, அவனுடைய பொறுமை, அவனுடைய நிதானம், அவன் பிள்ளை எப்படியா இருந்தாலும் சுகமாகணுன்றதுல வந்து அவனுக்கு இருந்து வைராக்கியம் அங்க தெரியுது. ஏன்னா அந்த இடையில என்ன நடக்குது? ஒரு 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வரா, அவ கதையே சொல்றான். என்ன குணமாயிடுச்சுன்னா ஒரு பொம்பளை பிள்ளை சொல்ற கதையை நம்ம கேட்கணுமா? நாள் பூரா கேட்கலாம். பாப்கார்ன் வச்சுக்கிட்டு கேட்கலாம், ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கேட்கலாம், காஃபி போட்டு குடிச்சிக்கிட்டு கேட்கலாம். அவ்வளோ அளவுக்கு என்ன பண்ணோம்? பேசிக்கிட்டே இருக்கும். அது போல இருக்கும். என்ன அதை போல இது இருந்தாலும் அவன் என்ன பண்றான்? பொறுமையா இருந்து தன்னுடைய மகளுடைய உயிரை மீட்டுக் கொள்கிறான். அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து ஸ்தேவான் ஜெபம். இதுதான் சூப்பரான ஜெபம். ஸ்தேவானால இன்னைக்கு நான் என்ன பண்றேன்? நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். நான் ஸ்தேவான் கல்லிருந்து கொல்லப்பட்டான். ஆனா அவன் நேரத்தில் சொன்னான், செய்கிற பாவத்தை மன்னியும். அது மட்டும் இல்ல, அவன் செத்ததுனால அங்க இருந்து அத்தனை பேர் என்ன பண்ணான்? கிறிஸ்தவன் சொன்ன அத்தனை பேரும் துண்டக்கான துணியக்கானன்னு எல்லா ஊருக்கும் ஓடலாம். சுத்தி பறந்ததுனால என்ன ஆச்சு? சுவிசேஷம் பரவச்சு. யாரும் இங்க வந்து பதுங்கல, யாரும் நம்ம கொலையில வந்து பதுங்கல. எல்லாம் என்ன பண்ணாங்க? தாமஸ் கூட வந்தாரு இந்த ஊருக்கு வரல, தமிழ்நாட்டுக்கு வந்தாரு, சென்னைக்கு வந்தாரு, கேரளாவுக்கு போனாரு. என்ன யாரு? சந்தேக தோமான்னு சொல்லுவாங்க அவரை இல்லையா? பேதுரு கூட வந்தா சொல்றாங்க. ஆனா தாமஸ் என்ன பண்ணாரு? தோமா
தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் வந்தவராக இருக்கிறார். என்ன அப்போ அந்த ஸ்தேவானின் ஜெபம் வல்லமையான ஜெபம், அதை போல ஜெபம்லாம் நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரியாது. என்ன அடுத்தது இன்னும் சூப்பரான ஜெபம். என்ன ஜெபம் பார்த்தோம்? யோவானின் ஜெபம். என்ன ஜெபம்? நான் லைனை எழுதல, நான் எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதல நான், சரியா? அதான் அப்ப யோவான் என்ற சுவிசேஷன், யோவான் என்ற சீஷன் என்ன, அவன் ஒரு பிஷப்பா இருந்தவன். அவன் சொல்றான், ஒரு ஜெபம் சொல்றான். என்ன ஜெபம் சொல்றான்? பிரியமானவனே காயுவே, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அவன் அப்படி இருந்தான், சரியா? அப்ப ஆண்டவருக்கு கேட்ட ஜெபம் எல்லாமே நடக்குது. அடுத்து ஆயக்காரன் ஜெபம் பார்க்கிறோம். என்ன ஆயக்காரன் கோயிலுக்கு வர்றதுக்கு அவனுக்கு வெக்கம். கோயிலுக்கு வர்றதுக்கு ஏமாத்துறதுக்காக வெக்கம் கிடையாது அவனுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு வர்றதுன்னா என்ன இருக்கு? என்ன சொல்லி ஏமாத்தலாம் இல்லையா? ரெடி ஆயிட்டா கூட நம்ம என்ன பண்றோம்? ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா, ஏதாவது ஒன்று சொல்லி என்ன பண்றோம்? எஸ்கேப் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, இந்த ஆயக்காரன் தன்னுடைய பாவத்தை உணர்றான். தான் கோயிலுக்கு போய் ஆலயத்துக்கு போய் ஆண்டவர் ஜெபிக்கிறது கூட அவனுக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவன் வரி வசூலிக்கிறவன். யூதர்கள் இல்ல, இஸ்ரேல்ல அவனை போல லோ கிளாஸ் யாருமே கிடையாது. ஏன்னா அவனை என்ன பண்றாங்க? ஒதுக்கி வச்சவனா இருக்காங்க. அப்படி இருக்கவன் ஆலயத்தை பார்க்கறான். ஆலயத்தை பார்த்து தூரத்தில் நின்றுறான், மார்பிள் அடிச்சுக்கொண்டு என்ன சொல்றான்? பாவியாக என் மேல் கிருபையாயிரும், பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அவன் நீதிமானாக்கப்பட்டு போறான். நான் ஊருக்கு போறதுக்கு முன்னால் கடைசியா நான் யாரை பற்றி சொன்னாங்க? ஜார்ஜ் முல்லர், லண்டன்ல சொன்னா. அவருடைய ஜெபம் எத்தனை ஜெபம் கேட்கப்பட்டதா? 200, 50,000 ஜெபம். அவருடைய ஜெபங்கள் 50,000 ஜெபம் கேட்கப்பட்டது. அதுல 30,000 ஜெபம் எப்படி கேட்கப்பட்டதா? இன்ஸ்டன்ட். நமக்கு இன்ஸ்டன்ட் காஃபினா பிடிக்கும் இல்லையா? இன்ஸ்டன்ட் டீனா பிடிக்கும். எத்தனை குடிச்சுட்டே போனோம். இன்ஸ்டன்டா சாப்பாடு எல்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் காலையில பிள்ளைங்களாம் உட்கார வச்சுட்டாங்க. 300 பிள்ளைங்களுக்கு மேல உட்கார வச்சாச்சு. என்ன அந்த அம்மா சொல்றது, சமயக்கார அம்மா, சாப்பாடு இல்லை, என்ன பண்ணுன்னு தெரியல. சரி எல்லாத்தையும் உட்கார சொல்லி என்ன பண்ண? பாட்டு பாடி ஜெபம் பண்ண சொல்லு. ஜெபம் பண்ணி முடிச்சு என்ன பண்ணுது? கதவை தட்டுறான். போய் திறந்தா என்ன பண்றான்? 300க்கு மேற்பட்ட பிள்ளைக்கு தேவையான பிரெண்டை வச்சுட்டு நிற்கிறான். அவன் சொல்றான், ராத்திரி பூரா எனக்கு தூக்கம் வரல. பிள்ளைங்களுக்கு என்னது? உனக்கு தேவைன்னு ஆண்டவர் சொன்னார் போல இருக்கு, எனக்கு தூக்கம் பண்ண கொடுக்கல ஆண்டவர். நான் என்ன பண்ணேன்? பிரெட் தேவையான எடுத்துக்கோ. அடுத்து அவர் போனது என்ன? அடுத்தது என்ன? அது பால்காரர் வர்றாரு. அவர் வண்டி என்ன ஆச்சு? பஞ்சர் ஆயிடுச்சு. அவருக்கு டயரை மாத்தினா என்ன பண்ணணும்? லோடு எல்லாம் இறக்குனாதான். நம்ம ஊர்ல பாக்குறோம்ல, லோடு லாரியில என்ன அது? டயர் வெடிச்சு போச்சுன்னா, பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுது? ஒரு 4 நாளைக்கு அங்கேயே தான் நிக்குது அது இல்லையா? அதுக்கு ஆள் அது லோடு ஏற்றி அதெல்லாம் பண்ணி ஏற்றி அது போறதுக்குள்ளார என்ன இருக்குது? அது போல இவர் பால்காரர் என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த லோடை இறக்க வேண்டியிருக்கு. அது முன்னால் ஜார்ஜ் முல்லர் வீட்டுக்கு முன்னால இறக்கப்பட்டது. அவர் பிள்ளைகளுக்கு தேவையான காரியம் நடக்கப்பட்டது. அப்ப ஒரு 5 பாயிண்ட் அன்னைக்கு நம்ம பார்த்தோம். அன்னைக்கு ஒரு 5 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். யாருக்கு ஞாபகம் இருக்குதா? விசுவாசம், இச்சை இல்லாத ஜெபம், அக்கிரம சிந்தை இல்லாத ஜெபம், கேட்கல. இருங்க, நீங்க இருங்க சார், பாஸ்டர். நீங்க இதுக்கு போயிட்டு வந்தீங்க, நீங்க பைபிள் காலேஜ் போயிட்டு வந்தீங்க. இங்க 12ஆவது படிக்கிற பிள்ளை சொல்றான், சொல்லுங்க. உண்மையா கூப்பிடுறதுக்கு பதில் கொடுப்பார். இன்னொன்னு, நாமத்துல எதுக்கு தருவாரு. 5 தான் பாயிண்ட். 6வது பாயிண்ட் யாரும் வச்சிருக்கீங்களா? நான் சொல்றத பாயிண்ட் வச்சிருந்தா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 5 பாயிண்ட்ல தான் இன்னைக்கு ஒரு பாயிண்ட் எடுத்தேன் நான். அது என்னன்னாக்கா, யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும்
உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இதை நான் ரெண்டு வசனமா பிரிச்சேன். நான் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணி பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. விண்ணப்பம் பண்ற, நீ ஜெபம் பண்ற. எத்தனையோ பேர் நம்ம சொல்றோம், நான் ஜெபிக்கிறேன். முல்லர் படம் போட்டிருக்காங்க பாருங்க, பாத்தீங்களா? ஜார்ஜ் முல்லர் படம் போட்டிருக்காங்க, பாத்தீங்களா? அவர் உண்மையான மனுஷன் தான். எப்பல இருந்து எப்போ வாழ்ந்தாருன்னு கூட அது போட்டுட்டு பாருங்க. சரியா? வாழாத மனுஷன் கிடையாது. அவரை போல ஒரு வல்லமையான ஊழியக்காரன் உலகத்திலே கிடையாது. அவருக்கு அப்புறம் ஒரு வல்லமையான ஊழியக்காரர் சொல்றதுனாக்கா பில்லி கிராம் அமெரிக்காவில் 4 பிரசிடென்ட் மாறி மாறி போறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்? அந்த 4 பிரசிடென்ட் எங்கே போனாலும் அவருடைய ஃப்ளைட்டில், அந்த பிரசிடென்டோட ஃப்ளைட்டில் ஸ்பெஷல் சீட்டு பில்லி கிராம் உண்டு. என்ன, பில்லி கிராம் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவார்? ஒரு எதுக்கும் எந்த பிரசிடென்ட் எங்கே போனாலும் சரி, அந்த ஃப்ளைட்டில் அவர் யாருப்பா இருப்பார்? பாடி கார்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவர் தான் ஃபர்ஸ்ட் பாடி கார்டு. ஏன்னா எல்லா பிரசிடென்ட்டும் அவரை கூட்டு போயிருந்தாங்க. அது போல வலிமையான ஊழியக்காரர் அவர். நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்ணப்பம் பண்ணி பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? உங்களுடைய இச்சை. சரியா? அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். நான் ரொம்ப சீக்கிரமா முடிச்சிருவேன் நான். ஏன்னா சில நேரம் நம்ம ஜெபம் பண்றோம், நிறைய பேர் ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிச்சுட்டு என்ன பண்றோம்? உடனே ஆண்டவர் இந்தாண்ட ஜெபிச்சுட்டு வந்து அந்தாண்ட என்ன பண்ணணும்? நம்ம பாருக்குள்ளார ஜார்ஜ் முல்லர் பண்ண மாதிரி நமக்கு என்ன பண்ணணும்? உடனே பண்ணிடணும். ஆனா நம்ம ஜார்ஜ் முல்லர் பண்ண மாதிரி பண்றோமா? இரவு பகலும் எப்போ அவர் என்ன பண்ணுவாரு? ஜெபித்து கொண்டு இருந்தவராக இருந்தாரு. நாம என்ன பண்ணுவோம்? நம்ம ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. என்ன, ஜெபிக்க நேரம் இருக்காது, பைபிள் வாசிக்க நேரம் இருக்காது. நம்ம ஜெபிக்கிறவர் உட்காந்துட்டோம்னாக்கா என்ன பண்ண? ஆண்டவர் அவர் பண்றதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணும்? நம்ம ஜெபத்தை கேட்டாகணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப டென்ஷன் ஆகிடுவோம், ரொம்ப கோவப்படுவோம். இந்த ஆண்டவரே வேண்டான்ட்டு என்ன பண்ணுவோம்? விட்டுட்டு போயிடுவோம். என்ன, பகல் பூரா வேலை செஞ்சுட்டு சாயந்தரமா ஏரியில் குளிக்காத நீ வீட்டுக்கு போறீங்கன்னா வைக்க போடலாம் போட்டுட்டு போனா என்ன பண்ணும்? ஏரி மேலே கோச்சிட்டு நீ குளிக்க போனா உடம்பு என்ன ராத்திரி தூங்க முடியுமா? என்ன ஆகும்? பகல் பூரா வைக்க போர் போட்டையா? பகல் பூரா வைக்க போர் போட்டேன். ஏரிக்கு போன நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க, உனக்கு இடம் இல்லை. கோச்சிக்கிட்டு என்ன பண்ண? வீட்டுக்கு போயிட்டேன், போ நான் குளிக்க மாட்டேன் இன்னைக்கு அப்படின்ட்டு. ராத்திரி என்ன ஆகும்? தூங்க முடியுமா உன்னால? உமா சிரிக்குது. ஏன்னா அந்த அனுபவம் உண்டு. என்ன, அந்த அனுபவம் உண்டு. நேற்று கூட சொல்லியிருந்தாங்க அவங்க இல்லையா? அதனால நான் சொல்றேன் நான். அதனால நீ ஜெபம் பண்ண உடனே என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவர் கேட்டுணும். கேட்கலனாக்க உனக்கு என்ன ஆயிடும்? கோபம் வந்துடும். என்ன, அதனால இங்க சொல்லிட்டு தகாத விதமாய் நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் கேட்க மாட்டாங்க. ஏன்னா பதில் கிடைக்காத ஜெபம் நமக்குள்ள ஒரு எண்ணத்தை உண்டாக்குது, ஒரு பதற்றத்தை உண்டாக்குது, சோர்வை உண்டாக்குது, கோபத்தை உண்டாக்குது, டென்ஷனை உண்டாக்குது. ஆனா நான் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல என்பதால் நாம கோபப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இது யாக்கோபுல 1வது அதிகாரம் 26வது வசனம் ஒண்ணு இருக்குது. யாரும் எடுத்தவங்க வாசிக்கிறாங்க? நான் எடுத்து கோவப்படுவதால ஆண்டோடைய மனசை மாற்ற முடியாதுன்னு ஒரு வசனம் இருக்கும். 20 பாருங்க, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியே. அதனால நீ கேட்டுவிட்டு நீ கோவப்பட்டு ஓடினா என்ன ஆகுது? வைக்க போர் போட்டு நீ குளிக்காத வீட்டுல போய் படுக்கிற மாதிரி தான். என்ன, தூங்கவே முடியாது இன்னைக்கு பூரா. நீ எப்போ போய் குளிச்சுட்டு வந்து படுக்கிறியா அப்பதான் உனக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். அதனால நீ ஆண்டவர்கிட்ட கேட்கறனாக்கா, ஆண்டவர் கொடுக்கலனாக்கா நீ கோபப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆனா அங்க ஆண்டவர் ஒண்ணு சொல்றாரு, அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா என்னன்னாக்கா,
ஆண்டவர் ஏன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? பரீட்சையில் நீ பாஸ் பண்ணலப்பா, உனக்கு 33 மார்க் தான் போட்டிருக்காங்க, அப்ப நீ என்ன பண்ணுவ? பேப்பரை வாங்கி என்ன பண்ணுவ? பண்ணி பார்ப்ப இல்லையா? என்ன தப்பு பண்ணிருக்கோம், இந்த 2 மார்க் இந்த ஆளால போட முடியல அப்படின்னு தேடி பார்ப்போம் இல்லையா? 2 மார்க்குக்கு. அப்ப இந்த ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவருடைய பண்ண ஜெபம் கேட்கப்படல. நான் என்ன பண்ணணும்? ஒன்னு நீ சோதிச்சு பார்க்கணும். ஏன் இந்த ஆண்டவர் கேட்கல? ஏன் இந்த ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கல? நான் என்ன பண்ணேன்? நான் கேட்டேன். அவர் என்ன பண்ணி சொல்லியிருக்கிறார்? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்பத்தை பிள்ளைக்கு எந்த தகப்பனாது கல்லை கொடுப்பானா? பொல்லாதவர்களா நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவளை அறிந்திருக்கும் போது பரமபிதா அதை விட நல்ல நன்மை கொடுக்கறது இருக்கும்போது, நான் கேட்டேன், ஜெபம் கேட்டேன், ஏன் கொடுக்கல, ஜெபத்தை கொடுக்கல அப்படின்னும் போது அதுக்கான காரியத்தை என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு தடவை கேட்டு நம்ம ஆண்டவர் கொடுக்க மாட்டோம். சில காரியங்களை என்ன பண்ணணும்? பெர்சிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. திரும்பி 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 நாம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட. இப்ப இந்திரஜித் பிரதர் இருக்கிறாங்க, ஒரு இபி கனெக்ஷன் வேணும் அப்படின்னு என்ன பண்றாரு? அவனையும் போய் பார்க்கறாரு. என்ன திரும்பி 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 அவர் பார்த்து ஒரு ஆள் என்ன சொன்னா, ஓனர் வந்ததான் நான் போடுவேன், ஏன் நீதான் ஓனர் சொல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் சிரிச்சுட்டு இல்ல நீதான் வரணும் அப்படின்னாரு. நேற்று போய் நான் நிக்கிறேன், இவரை ஏன் கூப்பிட்டு வந்தேன்? இவரை நான் எங்க கூப்பிட்டு வர சொன்னா, நான் இவர் கூப்பிடவே இல்லையே அப்படின்னு. அப்ப அந்த பெர்சிஸ்டன்ட் அவருக்கு தெரியுது, சரி இவர் வந்தாதான் நடக்கும், இவரை கொண்டு போய் தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவோம், இவர் மூஞ்சை காட்டிட்டு விட்டுடுவோம் அப்படின்னு மூஞ்சை காட்டியாச்சு. மூஞ்சை காட்டி அவருக்கு என்ன ஆயிடுச்சு? இவரை நம்ம முன்னால பார்த்துருக்கோமா என்னன்னு தெரியல அப்படின்னு என்ன பண்றாரு? இவரை இனி நீ வராது, இந்த பக்கமே போ, நீ போ, நான் அவரை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப அந்த கன்சிஸ்டன்சி, அந்த பெர்சிஸ்டன்சி இந்திரஜித்துக்கு இருக்குது. அப்ப இந்திரஜித் தெரிஞ்சு அவர் தான் சொல்றாங்க, நீயே வாப்பா நான் முடிச்சு கொடுக்கலாம். அப்ப அந்த பெர்சிஸ்டன்ஸ் ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கணும்? நம்மளுக்கு கேட்டுட்டு நீ கோச்சிட்டு ஓடினாக்கா அதனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. கேட்டுட்டு கிடைக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு ஒரு சின்ன கதை சொல்றாங்க. இதுவும் அமெரிக்காவில் நடந்த கதை தான். ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அப்பா அம்மாவுக்கு குமார் போல ஒரு பிள்ளை. என்ன குமார் போல தான் பிள்ளை. என்ன அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, குமார் நல்ல பிள்ளை தானே, குமார் அருகில நல்ல பிள்ளைங்க. என்ன இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க? அப்பா அம்மாட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. என்ன அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, தினைக்கும் ஜெபிக்கிறாங்க. தினைக்கும் அப்பா அம்மாவுக்கும் சேர்ந்து என்ன பண்றாங்க? காலையில ஜெபிக்கிறாங்க, ராத்திரில ஜெபிக்கிறாங்க, படுக்க போறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறாங்க, எல்லாத்தையும் ஜெபிக்கிறாங்க. ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணல? திரும்பி வரல. பிள்ளை வீட்டுக்கு திரும்பி வரணுன்றத என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க, ஆனா திரும்பி வரல. கொஞ்ச நாள் வந்து அவங்களுக்கு சோர்வாயிடுது. இந்த பிள்ளை வரலையே, நாமளும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, அந்த பிள்ளை வரணும்னாக்கா நீ மாறணும். சில நேரம் நம்ம ஜெபிக்கிறது என்ன பண்ணுறதுனாக்கா மற்றவங்க மாற்றதான் இருக்குது, நம்ம ஆண்டவரையே மாற்ற பார்க்குறோம். ஆனா அந்த அப்பா அம்மா பண்ண காரியத்தினால அந்த மகன் வந்து மனசு கஷ்டப்பட்டு வெளியில போயிட்டான். அந்த மகன் திரும்பி வரணும்னாக்கா அந்த அப்பா அம்மா தான் செய்த தவறுகளை உணர்வு. அதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த அப்பா அம்மாவுக்கு டைம் கொடுக்குறாரு. 2 வருஷம் 3 வருஷம் ஜெபித்தாங்க, ஆனா கிடைக்கல. அந்த 3 வருஷம் முடிஞ்ச பிறகு அவங்கள யோசித்து பாக்குறாங்க, எதனால நம்ம பையன் வீட்டை விட்டு வெளியில போயிருப்பான். ஆனா பெற்றோருக்கு என்ன ஒரு காரியம் உண்டு, நம்ம பையன் நாம கேட்டா என்ன பண்ணணும்? செஞ்சாகணும். ஆனா பிள்ளைகள் வளரும் போது அவளுக்குன்னு ஒரு மனம் இருக்கும்போது நாம என்ன பண்ணணும்? அதை மதிக்கிறவர்களா இருக்கணும். இன்னைக்கு அதனால தான் நிறைய பெற்றோர்கள் தான் பண்றாங்க, பையன் காப்பாற்றுவோம்னு நினைச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் பையன் மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? பிரதோகமா உட்காந்துருக்காங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய காரியம் நடக்கலைன்னாக்கா நீ என்ன பண்ணணும்? உன்னை நீ என்ன பண்ணணும்? சோதிச்சு பார்க்கணும். அதுக்காக ஆண்டவருக்கு டைம் கொடுக்குறாரு. 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமாயும் நீ உன் புத்திய உபயோகப்படுத்தி விழிச்சுக்கிட்டு எதனால அந்த காரியம் நடக்கல, நம்ம என்னால கரெக்ட் பண்ண வேண்டுமா அப்படின்னு நினைக்காத. 30 வருஷமா நான் கேட்டு இருக்கேன், ஆண்டவரே நீர் கொடுக்கல.
30 வருஷமா நீ என்ன பண்ணல? யோசிக்க உனக்கு தகுதி இல்லை. 30 வருஷமா நீ கேட்கிற காரியம் எப்படி நடக்கணும்னு நீ பார்க்கணும். இது நடக்குமா, இது நடக்காதா? இது நடக்கணும்னாக்கா நம்மள நிறைய பேர் கேட்போம், எனக்கு ஒரு 10 கோடி லாட்டில் விழுந்துச்சுன்னா என்ன பண்ண போறேன்? நான் 10 கோடியில் எனக்கு விழுந்துச்சுன்னா நான் இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேர் என்ன பண்ணுவேன்? நல்லவங்களை ஆக்கிடுவேன் இல்லையா? சொல்றாங்க இல்லையா, எனக்கு லாட்டில் பணம் வச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன். இவரே உட்காந்துருக்குது எங்க குளத்தோட அரச மரத்தோட உட்காந்துருக்கிறாரு. உங்க பணம் வச்சு நான் எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? ஆனா அது உண்மையா நடக்கிற காரியமா? நீ 10 கோடி நீ உனக்கு லாட்டரி ஒழிச்சுனாக்கா அவன் என்ன பண்ணுவான்? வரின்னு ஒன்று போடுவான், ரெக்ரியேஷன் வரின்னு ஒன்று போடுவான், டாக்ஸ்னு ஒன்று போடுவான். எங்கள் ஊரில் வந்து 65%. நீ 1 மில்லியன் நீ வின் பண்ணினாக்கா அவன் என்ன பண்ணுவான்? 65 650,000 6,50,000 என்ன பண்ணுவான்? அவர் எடுத்து மீதி உனக்கு வர்றது எவ்வளோ? 3,50,000. நீ மில்லியனர் நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா உங்க டாக்ஸ் எங்க போகுது முதல்ல? ஆமா, எங்க ஊர்ல மோடியோட கில்லாடிகளா இருக்காங்க. என்ன ரெக்ரியேஷன் டாக்ஸ்? நீ விளையாடுற என்ன லாட்ரின்றது ஒரு விளையாட்டு. என்ன பேஸ்கெட் பால் ஒரு விளையாட்டு, ஃபுட்பால் ஒரு விளையாட்டு. அப்ப நீ 1 மில்லியன் ஜெயிச்சுட்ட அப்படின்னு நினைச்சா என்னது? இது ஒண்ணும் கிடையாது. நீ ஒன்னும் பிளான் போடல. 1 மில்லியன் நான் ஜெயிச்சுன்னா என்ன பண்ண போற? சாத்தியத்தையே மாற்ற போற. சாத்தியத்தை எல்லா ஊருக்கும் எல்லா பேத்துக்கும் என்ன பண்ண போற? மத்த வீடு கட்டி கொடுத்துட போற. ஆனா என்னவோ உனக்கே மத்த வீடு இல்லாத உட்காந்துருப்ப நீ, சரியா? ஏன்னா 3,50,000 வரும். நீ கடலை கட்டி பிடிச்சுன்னு என்ன ஆகும்? அதனால ஆண்டவரெல்லாம் யோசிக்கிறாரு, நீ இத்தனை லட்சம் நீ வந்து கோடி கணக்கில் நீ வந்து லாட்டில் வேணும்னு கேட்குற, அது வந்தா நீ என்ன பண்ணுவ? ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன். முக்கால்வாசி காசு நீ என்ன பண்ண போற? கவர்மெண்ட் டேக்ஸை கட்டி நீ சும்மா உட்காந்துருப்ப. அதனால வந்து இதை போல முட்டாள்தனமான ஜெபெல்லாம், முட்டாள்தனமான காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்றதில்ல, என்டர்டெயின் பண்றதே இல்லை, கிடையாது, கேட்கறதே கிடையாது. அவர் உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பாரு. இந்த பித்துக்குடி கேட்கறத பாத்தியா? நான் மட்டும் ஜெயிச்சாக்கா என்ன பண்ண போறேன்? சாத்தியத்தையே மாத்திருவேன், வெள்ளாங்கட்டையே மாத்திருவேன், கொள்ளாங்கத்தையே மாத்திருவேன். அவர் ஒன்னையே மாத்தி உட்கார வச்சிருக்காரு. நீ கேட்கிற காரியம் தப்பு இல்லை. அப்ப நீ என்ன பண்ண வேண்டியிருக்கு? அதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. நீ ஜெபத்துல நீ கேட்கறது, இச்சிப்பு கேட்கற எதுவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கேட்க மாட்டாரு. இது என்னது? டிஸ்குவாலிஃபைடு. கேட்கறது தேவனா கிடையாது. அதனால நீங்க கேட்கும்போது ஜெபத்துல என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட நம்ம போய் நிற்கும் போது அவருடைய ரெவரன்ஸ்னா அவருக்கு நம்ம எவ்வளவு பயப்படணும், எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், எவ்வளவு அன்பு செலுத்தணும், அப்படி நம்ம செலுத்தி கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றா இருக்கிறாரு? நம்ம ஜெபத்தை கேட்கிறாரா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உடனே என்ன பண்றாரு? பதில் கொடுக்கிறாரு. என்ன பண்ண பதில் கொடுக்கிறாரு? மகளே, மகனே, நீ கேட்கறது என்னது? நடக்கிற காரியம் கிடையாது. நான் என் வீட்டில் ஜெபிச்சிருக்கேன். நான் என் பிள்ளைங்க சிக்க ஆகும்போது, ஜுரமாகும்போது நான் ஜெபிச்சிருக்கேன். நான் ஆண்டவர், ஏன் ஆண்டவர் என் பிள்ளை சிக்காது? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் தப்பு பண்ணிட்டு நீ என்ன பண்ண? எனக்கு அதை கொடு. ஏன் என் பிள்ளை இது பண்ற? அவளை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்குது. உடனே பிள்ளைக்கு என்ன பண்ணோம்? ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு குணம் கொடுக்குறவங்களா இருக்கிறாரு. அதனால இன்னைக்கு நீங்க பாக்குற மாதிரி என்ன பண்ணணும்? நீங்க விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணினால் நீங்கள் என்னைக்குமே என்ன பண்ண போறது கிடையாது, பெற்றுக்கொள்ள போறது கிடையாது. உன் பிள்ளைங்களை பற்றி ஜெபி, உன் மனைவி உன் புருஷனை பற்றி ஜெபி, அவருக்கு நல்ல புத்தியை கொடுக்க சொல்லி ஜெபி, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்க சொல்லி ஜெபி, அவள் அப்ப ஆண்டவருக்குள்ள வழி நடக்கப்படணும் ஜெபி, அவளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல சுகமா இருக்கணும், ஆண்டவருக்குள்ளா இருக்கணும்னு ஜெபி. ஆண்டவர் என்ன பண்றவர் இருக்கிறாரு? கேட்கிறவரா இருக்கிறாரு. நான் என் பிள்ளை வந்து படிச்சு முடிக்கிறதுக்குள்ளார அவளுக்கு என்ன பண்ணணும்? இவ்வளவு சேர்த்து வச்சிடணும், இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிடணும், இத்தனை வச்சிருக்கணும், இந்த பண்ணணும், இவ்வளவு பணம் பேங்க்ல வச்சிருக்கணும். அதனால எனக்கு என்ன பண்ண? நல்ல புத்தியை கொடுத்தா என்ன பண்ண மாட்டார்? ஆண்டவர் கொடுக்க மாட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்க, பிறகு இவைகள் எல்லாம் உங்க கூட கொடுக்கப்படும். அதனால நீங்க ஜெபிக்கும் போது எதற்காக ஜெபிக்கிறீர்கள் என்று என்ன பண்ணோம்?
யோசித்து ஜெபிக்கணும். எல்லாம் மட்டும் கொடுங்க. இன்னும் நிறைய வச்சிருக்கேன் நான், ஆனால் அது நான் ஷார்ட் பண்ணிட்டேன். நான் இன்னும் நிறைய டைம் ஆயிடுச்சு. ஆண்டவரே, உங்கள்கிட்ட ஜெபிக்கும் போது சுவாமி, நாங்கள் நிறைய நேரம் நாங்கள் ஜெபத்தில் என்ன கேட்குறதுன்னு தெரிய மாட்டோம். ஏன்னா நாங்கள் எங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஜெபிக்கணும்னு பார்க்குறோம். எங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வார்த்தைலாம் உபயோகப்படுத்த முடியுமோ, என்னென்ன வல்லமையெல்லாம் உபயோகப்படுத்த முடியுமோ, என்னென்னலாம் சொல்லி ஜெபிக்க முடியுமோ. ஆனா நீ சொல்லியிருக்கிறது, உன்னில் இருக்க பரிசுத்த ஆவியானவர் உன்னை வாக்கு கடங்க பெருமூச்சுகளோடு ஜெபிக்க ஒண்ணு செய்வார். உனக்கு வார்த்தையே இல்லைன்னாலும் உன்னை பல பாஷை மூலமாக ஜெபிக்க வைப்பார். பப்ளிக்ல இல்ல, தனியாக நீ ஜெபிக்கும் போது ஆவியில் நிறைந்து நீ பல பாஷை பேசுவதற்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கிறார். இப்ப நான் பல பாஷை பற்றி பேசல, ஜெபத்தை பற்றி பேசுறேன். ஜெபம் ஆண்டவர் உனக்கு சொல்லுவார், நீ இதை பற்றி ஜெபி, அதை பற்றி ஜெபி. நான் எத்தனையோ முறை நான் மண்டிவிட்டு தேவையில்லாத நான் ஜெபிச்சிருக்கேன். பாஸ்டர்ஸ்லாம் ஜெபிச்சிருக்கேன். யாருன்னு தெரியாது. இப்ப பாஸ்டர் அவருக்கு என்ன தேவைன்னு தெரியாது, அவர் பேரை சொல்லி ஜெபிச்சிருக்கேன். ஏன்னா அதுதான் ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு உன் தேவையை பற்றி நீ ஜெபிக்கணும்னா நீ யோசிக்கணும். நீ இச்சித்து கேட்கிற எதையும் தருவதற்கு தேவன் உனக்கு மாமா அல்ல. அவர் யார்? அவரு தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, சகலத்தையும் படைத்து ஆண்டு வருகிற தேவன். ஆனா அவர் உன்னை ஞாபகம் வச்சுக்கிறாருக்காக நீ அவரை டீ கடைக்கு துரத்தி விடலாம். எனக்கு டீ வேணும் ஆண்டவரை, அது வேணும் இது வேணும் கேட்டா கொடுப்பார் தான். ஆனா அதை நீ அபியூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கா பெரிய காரியம் செய்வதற்காக அவருக்கு கேள்வி அது என்ன கேட்கணும், உன்னில் என்ன ஆவி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஆனா ஜெபிக்கும் போது உனக்காக நீ ஜெபிப்பதை விட உன்னை தகுதிப்படுத்தி, உன்னை தயார்படுத்தி, உன்னை தாழ்த்தி நீ மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நேற்று கூட நான் சொன்னேன், உன்னை கமிஷன் வேண்டாம், நீ என்ன பண்ணணும்? நிறைய ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட நீ கமிஷன் பெறணும்னாக்கா, ஆண்டோட ஆசீர்வாதம் உனக்கு நிறைய பெருகணும்னாக்கா நீ என்ன பண்ண? விரோதிகளுக்காக ஜெபம் பண்ண, உன்னை வெறுக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண, உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ண. ஆண்டவர் உன்னுடைய மனதை பார்க்கிறார். உன் மனதை பார்த்து உன்னுடைய காரியத்தை உனக்கு வாக்கி செய்கிறார். அதனால் இச்சித்து ஜெபம் பண்ணாத, தரிசித்து விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கேட்கிறவர்களா இருக்கிறார். எல்லாருமே கூட்டு பரமத்தாத்ம தேவாதி தேவன கர்த்தாதி கர்த்தாக ராஜாதி ராஜா. இது வந்து நாளிலே கூட சுவாமி, நாங்கள் எங்களை திருவிருந்தில் பங்கு பெறும்போது சுவாமி, நாங்கள் இச்சித்தல்ல சுவாமி, இதை ஒரு இது சடங்கா வச்சில்ல சுவாமி. மாசம் முத வாரமான நாங்க போய் திருவிருந்தில பங்கு பெறணும் இல்லை சுவாமி. அதை ஒரு சடங்காவோ ஒரு மத ஒழுங்காகவோ நாங்கள் பார்க்காத சுவாமி. நீ ஜீவனோட தேவன், உண்மை நினைவு கூறும்படி நீ செய்ய சொன்னதுனால நாங்கள் அதை ஃபாலோ பண்றோம். உம்முடைய ரத்தம், உம்முடைய மாமிசம், உம்முடைய சித்தம் என்று சொல்லி சுவாமி நாங்கள் பங்கு பெறத்தக்கதான் நீ கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமனார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவருள்